ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/6/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி பகல் 11:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 11:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு தேய்பிரை அஷ்டமி நாளாக இருந்தாலும் கூட இந்த அஷ்டமியை மிகவும் விசேஷமான அஷ்டமியாக வட இந்தியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா திரிலோச்சனாஷ்டமி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கா. விநாயகாஷ்டமி அப்படிங்கிற பெயர்லயும் அழைக்கிறார்கள். சீதலாஷ்டமி என்ற பெயரிலும் இந்த அஷ்டமி நாளிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:36 சந்திர உதயம் என்பது இரவு 12:55 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:17 முதல் காலை 5:47 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:46 முதல் 3:21 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:47 முதல் 7:22 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:58 முதல் பகல் 10:34 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.